பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலே வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. விக்ரம் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகி போனார். விக்ரமோட எவிக்ஷன் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அழகாக அவரோட ஒரு 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 போர்ட்ரேட் வரைகிற மாதிரி ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு வரைய வச்சு விக்ரமை எவிக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திவ்யாவும் சபரியும் தான் 2 பேருக்கும் கையை பிடிச்சி இது பண்ணார். 2 பேருமே கொஞ்சம் டென்ஸ்டாக தான் இருந்தாங்க. திவ்யா ரொம்பவே டென்ஸ்டாக இருந்தாங்க. அப்போது நடுவில் வந்து சபரி டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னு விஜய் சேதுபதி சார் ஒரு வாட்டி ஹக் பண்ணார். ஹக் பண்ணி முடிச்சுட்டு கையை அந்த தூக்குவாங்கல்ல, வின்னர் இஸ் திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லி கத்துனார். அப்போது திவ்யா வந்து அந்த எப்பவும் அப்போத்தான் கத்துவாங்கள்ல, அந்த மாதிரி கத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கத்துனோடனே விஜயஸ் திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார். அடிப்பாவி இப்படி கத்துறியங்கிற மாதிரி பார்ப்பார். அப்புறம் கத்தி முடிச்சப்பறம் திவ்யாவும் சபரியும் வந்து ஹக் பண்ணுவாங்க. அவர் வந்து சபரியை மட்டும்தான் ஹக் பண்ணார். ஆனால் திவ்யாவை ஹக் பண்ணலை. திவ்யா இனிஷியேட் பண்ணலையா, அவர் இனிஷியேட் பண்ணலையான்னு எனக்கு அதை பார்த்து கண்டுபிடிக்க தெரியல. 2 பேரையும் நான் திருப்பி திருப்பி பார்த்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது சரியாக படலை. அவர் வந்து சபரி மட்டும்தான் ஹக் பண்ணார். அதுக்கப்புறம் சபரி திவ்யா ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக நின்னாங்க. சபரியும் ஜென்யூனாக ஹாப்பியாக இருந்தார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல, விஜேஸ் ஒரு விஷயம் நல்லா பண்ணார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே கிடைக்காது. ஏன்னா அது வரைக்கும் எவிக்ட் ஆகிறவங்க தனித்தனியாக எவிக்ட் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் சபரிக்கிட்ட நின்று 2 வார்த்தை பேசினார். ரொம்ப நல்ல பையன், கேமே போனாலும் பரவாயில்லன்னு இறங்கி வந்தான் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் சொல்கிறாரு. உண்மையிலே தங்கமான பையன், உங்கள் பையனுக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து சொன்னாங்க. திவ்யாவோட அப்பா ரொம்ப டென்ஸ்டாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. கடைசி வந்துட்டு அந்த 50 lakhs ப்ரைஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ரெடியூஸ் ஆச்சா இல்லையா, 18 lakhs ரெடியூஸ் ஆச்சான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, ரெடியூஸ் ஆகலை, 50 lakhs கொடுத்துட்டாங்க. அது டேக்ஸ் மட்டும் போகும். அதுக்கப்புறமா வந்து இனி இது போதுமா திவ்யா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்புறமா அந்த மாருதி நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு கார், அந்த கார் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அந்த காரும் கொடுத்தோடனே திவ்யா ரொம்ப ஹாப்பியாக நிற்கிறாங்க. அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸும் 2 பேரோட அம்மா அப்பா, சபரி திவ்யாவோட அம்மா அப்பா எல்லோரும் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் திவ்யாவை வந்து கானா வினோத் அண்ணா தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு ரொம்ப ஹாப்பியாக. சபரி ஜென்வினாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். வினோத் அண்ணாவும் ரொம்ப ஜென்வினாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்ற யாரையும் நான் சரியாக பார்க்கல. யாரும் வந்து அப்படி திவ்யா வந்து ஹக் பண்ண மாதிரி நான் கவனிக்கல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசி அவங்க வந்து ஒரு மாடலுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அழகாக அந்த ட்ராஃபி வச்சுட்டு அழகாக போஸ் கொடுத்தாங்க 2-3 ஃபோட்டோக்கு. சூப்பராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.